Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து ஒரு சின்ன ஒரு எழுத்து, ஒரு சின்ன வார்த்தைன்னு கூட சொல்லலாம். இந்த ஐ அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை, இத சரியான முறையில பயன்படுத்துறது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், அவனும் நானும் கோயிலுக்கு போனோம், நானும் அவனும் விளையாண்டோம், நானும் அவங்களும் நேத்து சென்னைக்கு போனோம். சோ இந்த மாதிரி நானும் நானும் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைய இன்னொரு வார்த்தையோட சேர்க்கும் பொழுது இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்சஸ் உருவாக்குறது அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நானும் அவனும், அவளும் நானும், அவர்களும் நானும், என்னுடைய அப்பாவும் நானும், என் அண்ணனும் நானும். சோ இன்னொருத்தரோட, ஓகே, ஜானும் நானும், இந்த மாதிரி இன்னொருத்தரோட இந்த நானுங்கிற வார்த்தையை சேர்க்கும் பொழுது இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்சஸ் உருவாக்குறது அப்படிங்கறத சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, சோ நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. சோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஐனா நான், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, தேனா அவர்கள், வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். சோ இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இது தெரியாம இங்கிலீஷ்ல வந்து நிறைய சென்டென்சஸ் நம்மளால அமைக்கவே முடியாது. ஓகே, சோ இது எல்லாத்தையுமே வந்து சப்ஜெக்ட் அல்லது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல மட்டும்தான் இருக்கணுமே தவிர சோ இன் பிட்வீன் எல்லாம் வந்து வராது. ஓகேவா? ரைட்டு. சோ இங்க பாருங்க, ஐ அப்படின்னா நான். இதே இது அவனும் நானும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மீ அண்ட் ஹி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மீ அண்ட் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹிம் அண்ட் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது. சப்ஜெக்ட்னா அது இவ்வளவுதான். இந்த வார்த்தைகள் மட்டும்தான் சென்டென்ஸோட தொடக்கத்துல வரும். ஓகே, சோ இங்க பாருங்க, அவனும் நானும் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இங்க அவன் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஹி. நானும், நான் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஐ. ஓகே, சோ அவனும் நானும் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அப்ப எப்படி சொல்லணும்னா, அவனும் அப்படிங்கிறதுக்கு ஹி, நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கிறதுக்கு நீங்க ஒரு இணைப்பு சொல் பயன்படுத்தணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட். அவ்வளவுதான். ஹி அண்ட் ஐ, ஹி அண்ட் ஐ, அவனும் நானும். ஓகே, அந்த அப்படின்னு வருது பாத்தீங்கன்னா, அவனும் நானும் அப்படின்னு சொல்றதுக்கு, சேர்த்து சொல்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் கன்ஜங்ஷன். ஓகே, சோ ஹி அண்ட் ஐ, அவனும் நானும். சோ இதை எப்படி சொல்லுவீங்க? நானும் அவனும் அப்படின்னு இருக்கு. சோ இது வந்து அவனும் நானும், இது நானும் அவனும். இதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ அண்ட் ஹி அப்படின்னு சொல்றீங்க. சோ இது வந்து தப்பு. சோ இங்கிலீஷ்ல வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு பேரை சொல்லும் போது முதல்ல மற்றவங்களை சொல்லிட்டு தான் இந்த ஐங்கிற சப்ஜெக்ட் வரும். ஓகே, ஆரம்பத்துல மற்ற பெயர்களை சொல்லிட்டு தான் இந்த ஐங்கிற சப்ஜெக்டை பயன்படுத்தணும். இது இங்கிலீஷ்ல மிக முக்கியமான ரூல். அப்ப நானும் அவனும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம இப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? ஹி அண்ட் ஐ. சோ நானும் அவனும், அவனும் நானும், ரெண்டுக்குமே வந்து இப்படிதான் வரும். ஹி அண்ட் ஐ தான் வரும். ஐ அண்ட் ஹி அப்படின்னு சொன்னா தப்பு. இதை விட பெரிய தப்பு என்னன்னா ஹி அண்ட் மீ அப்படின்னு சொல்றது அதை விட பெரிய தப்பு. ஓகே, சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் முதல்ல வரும். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் ஒரு சில குட்டி குட்டியான சென்டென்சஸ். ஓகே, சோ இங்க பாருங்க, அவளும் நானும், நானும் ராமுவும், சீதாவும் நானும், அவர்களும் நானும், என் நண்பர்களும் நானும் அப்படின்னு எழுதியிருக்கேன். சோ இதுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, அவளும் நானும் அப்படின்னு இருக்கு. அவளும் நானும். சோ நானும் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி அவளும்னு வந்திருக்கு. சோ மற்றவங்களை சொல்லிட்டு தான் நீங்க அந்த ஐங்கிற சப்ஜெக்ட சொல்லணும். அப்ப என்ன வருவீங்க? அவளும், அவளுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. நானும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஷீ அண்ட் ஐ. அவளும் நானும். நானும் ராமுவும்,
ரெண்டு பேரு, ஒன்னு நான், இன்னொன்னு ராமு. மத்தவனை சொல்லிட்டு தான் என்ன சொல்லணும். ஓகே, மற்றவன் யாருங்க? ராமு. சோ அவரை முதல்ல சொல்லிடுங்க. ஓகே, ராமு பேர் வந்தாலும் முதல்ல தான் வரும் இல்லையா? சோ ராமு அனாய். நானும் ராமுவும் அல்லது ராமும் நானும் எது வந்தாலும் இதுதான் கரெக்ட் இங்கிலீஷ்ல. நெக்ஸ்ட் சீதாவும் நானும். சீதாவும் நானும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சீதா, அதுக்கப்புறம் தான் நான் என்ன சொல்லணும்? சீதாவும் நானும். நெக்ஸ்ட் அவர்களும் நானும். அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. தே அண்ட் ஐ. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க கமெண்ட்ல. ஓகே, சோ இதை வந்து ஐ அண்ட் தே அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் என் நண்பர்களும் நானும். என் ஃப்ரெண்ட்ஸும் நானும். அதை எப்படி சொல்லுவீங்க? மை ஃப்ரெண்ட்ஸ் and I. ஓகே, சோ இங்க பாருங்க, she and I, ராமு and I, சீதா and I, they and I, my friends and I. ஓகே, ரைட். சோ இங்க பாருங்க, இப்ப ரெண்டு பேர் இருக்கோம் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து ப்ளூரலா தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். இது எல்லாமே ப்ளூரல். ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, சீதாவும் நானும் ராமுவும் இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சீதாவும் நானும் ராமுவும் இது எப்படி சொல்லுவீங்க? எல்லாம் கமெண்ட் சொல்லுங்க. சோ இங்க வந்து மூணு பேர் வந்திருக்கு. ஒன்னு சீதா, இன்னொன்னு நான், இன்னொன்னு வந்து ராமு. இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க பாருங்க. சோ இந்த நானும் அப்படிங்கிறது கடைசி தான் வரணும். ஓகே, சோ ஒன்னு சீதா, இன்னொன்னு ராமு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சீதா கமா ராமு அண்ட் ஐ. மற்றவங்களை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் அந்த ஐ வரணும். சீதா, ராமு அண்ட் ஐ. இந்த இடத்துல அண்டு போட்டுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு அண்டு போட்டா போதும். ஸோ மாதிரி 10 பேர் வந்தா கூட அந்த மற்ற பெயர்கள்லாம் சொல்லிட்டு கடைசி சொல்ல போற பெயருக்கு அப்புறமா அண்டு போட்டு அடுத்து ஐ சொல்லணும். ஓகே, ஸோ சீதா, ராமு அண்ட் ஐ. புரிஞ்சுட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? இதுதான் வந்து இது ஒரு ரூல். இந்த ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டை மற்ற சப்ஜெக்டோட சேர்த்து பயன்படுத்தும் போது திஸ் இஸ் த ரூல். யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ரூல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். பி வெர்ப் தான் என்னது? ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்க வந்து நீங்க ஆமும் இஸ்ஸும் நீங்க பயன்படுத்த தேவையே இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே ப்ளூரல் தான். ரெண்டு பேரை குறிக்குது இல்லையா? இது எல்லாமே ப்ளூரல் தான். நீங்க ஆர் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி வெர்புக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இங்க வந்து ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ஆர் பயன்படுத்தணும். தட்ஸ் இட். ஆன்சர் எழுதலாமா? நானும் அவனும் வீட்டில் இருக்கிறோம். நானும் அவனும் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ நானும் அவனும். ஸோ மற்றவங்களை சொல்லிட்டு தான் நான் என்ன சொல்லணும். ஓகே, ஸோ அவனும் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி அண்ட் ஐ. இல்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. வீட்டில் இருக்கிறோம். ஸோ ஹி அண்ட் ஐ ரெண்டு பேரை குறிக்குது. அதனால பி வெர்ப் நான் ஆர் யூஸ் பண்றேன். ஸோ ஹி அண்ட் ஐ ஆர். நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல ஐ வந்திருக்கு அதனால ஆம் போட்டிருக்கேன்னு போட்டக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை குறிக்குது. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்கும் போது இங்க ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஹி அண்ட் ஐ ஆர் வீட்டில். அதை எப்படி சொல்லுவீங்க? அட் ஹோம். அவ்வளவுதான். ஓகே, ஹி அண்ட் ஐ ஆர் அட் ஹோம். நானும் அவனும் வீட்டுல இருக்கோம். தட்ஸ் இட். இல்ல அவனும் நானும் வீட்டுல இருக்கோம், எப்படினாலுமே ஹி அண்ட் ஐ தான். ஓகே, குட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வீட்டில், பள்ளியில், கல்லூரியில் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அட்டு தான் போடணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், என் அம்மாவும் நானும் கவலையாக இருக்கிறோம். எங்க அம்மாவும் நானும் சேடா இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என் அம்மாவும், அதுக்கப்புறம் நானும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, மை மாம் அல்லது மை மதர் அண்ட் ஐ. ஸோ ரெண்டு பேரை குறிக்குது, அதனால நம்ம ஆர் யூஸ் பண்றோம். ஸோ ஆர் சேட். ஸோ பி வெர்ப் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, இல்லை நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட், நானும் என் நண்பனும் கல்லூரியில் இருக்கிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் காலேஜ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நானும் என் நண்பனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என் நண்பனுங்கிறத தான் முதல்ல சொல்றீங்க. ஓகே, மை ஃப்ரெண்ட்
my friend and I. இது இப்படி சொன்னா தப்பு. I my friend அப்படின்னு சொன்னா தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல my friend and I. Okay, my friend and I are எங்க இருக்கீங்க? கல்லூரியில், at college. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலு, காலேஜ், ஹோம், பஸ் ஸ்டாப் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம வந்து அட் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை விட்டுட்டு இந்த ஹி அண்ட் ஐ அப்படிங்கிறத ஐ அண்ட் ஹி அப்படின்னு சொல்றது, இல்ல ஐ அண்ட் மை மதர்ன்னு சொல்றது, அது எல்லாமே தப்பு. ஓகே, யூ ஷுட் நாட் சே லைக் தட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு பேரை சொல்லும் போது நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஐ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பி வெர்ப்ல நம்ம ஆம் தான் யூஸ் பண்ணுவோம் ஐக்கு அப்புறம். பட் இங்க ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம ஆர் பயன்படுத்தணும். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். அப்போ வந்து பிரசன்ட்ல பார்த்தோம், இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க பாருங்களேன், குமாரும் ஜானும் நேத்து சென்னையில இருந்தாங்க. நானும் அவங்களும் சந்தோஷமா இருந்தோம். சுதனும் நானும் சிவாவும் ஆபீஸ்ல இருந்தோம். ஸோ நான் இருந்தோம்னு முடியுது இல்லையா? ஸோ இது வந்து பாஸ்ட குறிக்குது. ஓகே, பி வெர்ப் தான், அதுல பாஸ்ட். அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? வேர் பயன்படுத்தணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். எல்லாரும் ஆன்சர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் அந்த பி வெர்ப் வரும், அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறதுலாம் வரும். ஓகே, ரைட், ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குமாரும் ஜானும் அப்படின்னு இருக்கு. இங்க நான் அப்படிங்கிற சப்ஜெக்டே இல்ல. அப்போ உங்க இஷ்டம் தான், இந்த ரெண்டுல எதனாலும் நீங்க முதல்ல போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜான் அண்ட் குமார்னு சொன்னாலும் சரி, இல்ல குமார் அண்ட் ஜான் சொன்னாலும் சரி, எல்லாமே கரெக்ட் தான். ஐ வந்தா மட்டும்தான் ரூல். ஓகே, இது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். குமார் அண்ட் ஜான், குமாரும் ஜானும் நேற்று சென்னையில் இருந்தார்கள். இருந்தார்கள் அப்படின்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எங்க இருந்தாங்க? சென்னையில். சென்னையில் ஊர் பேருக்கு முன்னாடி நம்ம இன்னு போடுவோம். ஓகே, இன் சென்னை. எப்போ? நேற்று அப்படின்றது என்ன வரும்? எஸ்டர்டே. குமார் அண்ட் ஜான் வேர் இன் சென்னை எஸ்டர்டே. ஓகே, குமாரும் ஜானும் நேத்து சென்னையில இருந்தாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், நானும் அவர்களும் சந்தோஷமாக இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா இருந்தோம், நானும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், பட் இப்பதான் கவலையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சென்டென்ஸ். ஸோ நானும் அவர்களும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து அவர்களும் அப்படிங்கிறதா ஐ மீன் அனதர் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ நானும் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்து தான் வரும். ஸோ அவர்களும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல தே அண்ட் நானும்னா ஐ. அவர்களும் நானும் அல்லது நானும் அவர்களும் எல்லாத்துக்கும் இதுதான் தே அண்ட் ஐ. சோ எப்படி என்ன வரும்? சந்தோஷமாக இருந்தோம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை சொல்லும் போது வேர் தான் போடணும். நீங்க கேட்க கூடாது ஐ வந்திருக்கு அப்ப நம்ம வாஸ் தானே போடணும் அப்படின்னு கேட்க கூடாது. ஓகே, சோ தே அண்ட் ஐ வேர் ஹாப்பி. நானும் அவங்களும் சந்தோஷமா இருந்தோம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட், சுதனும் நானும் சிவாவும் ஆபீஸில் இருந்தோம். சுதனும் நானும் சிவாவும் ஆபீஸில் இருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, நானும் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்திருக்கு. இது வந்து மற்ற சப்ஜெக்டுக்கு அடுத்துதான் வரணும். ஒண்ணு சுதன் பேரை முதல்ல போடலாம், அல்லது சிவா பேரை முதல்ல போடலாம். ஓகே, பட் இந்த நானுங்கிறது கடைசி தான் வரும். எழுதலாமா? சுதன் கமா சிவா and I. Sudan, Siva and I were at office. ஸோ ஊர் பேருக்கு முன்னாடி இன் வரும், ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அட்டு வரும், மறந்துடக்கூடாது. வாசிச்சு பார்க்கலாமா? குமார் அண்ட் ஜான் வேர் இன் சென்னை எஸ்டர்டே. தே அண்ட் ஐ வேர் ஹாப்பி. சுதன், சிவா அண்ட் ஐ வேர் அட் ஆஃபீஸ். ஓகே, சிம்பிளா இருக்கா? ரைட். ஸோ இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 sentences. ஓகே, ஸோ நானும் செந்திலும் நாளைக்கு பிஸியா இருப்போம். அவனும் நானும் அடுத்த வாரம் ஊட்டியில இருப்போம். தட்ஸ் இட். எழுதலாமா ஆன்சர்? நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் செந்திலும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செந்தில்ங்கிற பேரை சொல்லிட்டு தான் ஐங்கிற சப்ஜெக்ட் வரும். செந்தில் அண்ட் ஐ. ஓகே, செந்தில் அண்ட் ஐ. ஸோ இருப்போம், நாளைக்கு பிஸியா இருப்போம், ஃபியூச்சரை குறிக்குது. ஸோ நம்ம வில் பி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ செந்தில் அண்ட் ஐ வில் பி பிஸி நாளை, டுமாரோ. ரீட் பண்ணுங்க. செந்தில் அண்ட் ஐ வில் பி பிஸி டுமாரோ.
That's it. Okay, next. நானும் அவனும் நானும் அடுத்த வாரம் ஊட்டியில இருப்போம். ஓகே, அவனும் நானும். ஃபர்ஸ்ட் அவன்னா he, நானும் அப்படின்னா I. ஓகே, so he and I will be எங்க இருப்பீங்க? ஊட்டியில். ஓகே, in ஊட்டி அடுத்த வாரம், next week. He and I will be in ஊட்டி next week. நானும் அவனும் அடுத்த வாரம் ஊட்டியில இருப்போம் அடுத்த வாரம். ஓகே, that's it. சிம்பிளா இருக்கா? ஓகே, இவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து டென்சஸ்ல நம்ம எங்கெங்க பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நாங்க கோயிலுக்கு போறோம், நானும் அவனும் கோயிலுக்கு போறோம், நானும் அவனும் சென்னைக்கு போனோம், அவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து டென்சஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து டென்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். டென்சஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால நீங்க இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நீங்க ஆன்சர் பண்ணும்போது ப்ரெசென்ட் எது, பாஸ்ட் எது, ஃபியூச்சர் எது அப்படின்னு யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நானும் அவளும் பள்ளிக்கு போகிறோம். நானும் அவளும் பள்ளிக்கு போகிறோம். இந்த வெர்பை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து வெர்பு. ஸோ நானும் அவளும் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ போகிறோம் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எப்படி இருக்கு? ப்ரெசன்ட்ல நடக்கிற ஒரு ஆக்ஷன். ஓகே, தட்ஸ் இட். அப்போ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நானும் அவளும் அப்படின்னு இருக்கு, அது எப்படி எழுதுவீங்க? she and I. ஓகே, she and I, அவளும் நானும் ப்ளூரல் தான், அதனால இந்த வெர்பு கூட எஸ் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ப்ளூரலுக்கு நம்ம சேர்க்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ she and I. ஓகே, வெர்பு எது? போறோம். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? go. பள்ளிக்கு அப்படின்னு இருக்கு, டு ஸ்கூல். she and I go to school. நானும் அவளும் பள்ளிக்கு போகிறோம். நெக்ஸ்ட், என் சகோதரனும் நானும் கிரிக்கெட் விளையாடினோம். முடிஞ்சிருச்சு. இதான் வெர்பு இல்லையா? இது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சிருச்சு. என் சகோதரனும் நானும்ங்கிறது சப்ஜெக்ட். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே டென்சஸ் தெரியும். சோ என் சகோதரனும் நானும், அப்ப எப்படி சொல்லுவீங்க? my brother and I. சோ இங்க வெர்ப் எது? விளையாடுறது, play. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? played. my brother and I played cricket. பொறுமையா நிறுத்தி ஆன்சர் பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். இது எப்படி சொல்லக்கூடாது? I and my brother சொல்லக்கூடாது. ஓகே, my brother and I played cricket. நெக்ஸ்ட், நானும் என் பெற்றோர்களும் நாளை உன்னை சந்திப்போம். நானும் என் பேரண்ட்ஸும் நாளைக்கு ஒன்ன சந்திப்போம் அப்படின்னு சொல்றீங்க, ஒன்ன மீட் பண்ணுவோம். ஸோ இது ஃபியூச்சரை குறிக்குது. நாளைங்கிற வார்த்தை வந்திருக்கு, சந்திப்போம் அப்படின்னு வந்திருக்கு, ஃபியூச்சர். இது வெர்பு. ஸோ நானும் என் பெற்றோர்களும் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன வரும்? my parents and I. ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம், ஆக்சிலரி வெர்ப். என்னது? will. போட மறந்துடக்கூடாது. will வெர்ப் என்னது? மீட். யாரை மீட் பண்ணுவீங்க? உன்னை. அதுக்கு இங்கிலீஷ் என்னது? யூ தான். உன்னைங்கிறதுக்கு யூ தான். ஸோ my parents and I will meet you tomorrow. That's it. வாசிச்சு பாருங்க. she and I go to school. my brother and I played cricket. my parents and I will meet you tomorrow. That's it. ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அவனும் நானும் தேர்விற்காக படித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. அவனும் நானும் எக்ஸாமுக்காக படித்து கொண்டு இருக்கிறோம். கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ அவனும் நானும், அதை எப்படி சொல்லுவீங்க? he and I. ஸோ ரெண்டு பேர் வருது, ஸோ நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ he and I are, படிக்கிறதா இங்க verb. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? studying.
So he and I are studying தேர்விக்காக for the exam. That's it. So he and I are studying for the examination. Okay, next. நானும் நீயும் எழுதிக் கொண்டிருக்கிறோம். நானும் நீயும் எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. எழுதி கொண்டிருக்கிறோம் கண்டினியூஸ் ஆக்ஷன். கொண்டுன்னு வந்துட்டாலே கண்டினியூஸ் தான். ஓகே, ஸோ இது என்ன கண்டினியூஸ்? எழுதி கொண்டிருக்கோம்னா இப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ நானும் நீயும் எப்படி சொல்லலாம்? முதல்ல மற்றவங்களை சொல்லிட்டு தான் அடுத்து ஐங்கிற சப்ஜெக்ட் வரும். யூ அண்ட் ஐ ஆர் ரைட்டிங். தட்ஸ் இட். எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஸோ யூ அண்ட் ஐ ஆர் ரைட்டிங். நீயும் நானும் எழுதிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், செந்திலும் நானும் ராமுவுடன் பேசிக்கொண்டு இருந்தோம். இங்க பாருங்க, செந்திலும் நானும்ங்கிறது தான் சப்ஜெக்ட், பேசிக்கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ் தான், ஆனா முடிஞ்ச விஷயம், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ யாரு கூட? ராமுவுடன். இது வந்து கடைசி தான் வரும். ஸோ செந்திலும் நானும் அப்ப எப்படி சொல்லுவீங்க? செந்தில் அனாய். செந்தில் அனாய் பேசிக்கொண்டு இருந்தோம், பாஸ்ட். அப்ப வந்து இங்க ஆறு போடக்கூடாது, வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ செந்தில் அண்ட் ஐ வேர், பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டாக்கிங். ராமு உடன், உடன்னா வித் ராமு. தட்ஸ் இட். செந்தில் அண்ட் ஐ வேர் டாக்கிங் வித் ராமு. செந்திலும் நானும் ராமு கூட பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஒன், நீயும் என் நண்பனும் நேத்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுவும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். நீயும் என் நண்பனும், இதை நீங்க எப்படினாலும் சொல்லிக்கலாம். யூ அண்ட் மை ஃப்ரெண்ட், இல்ல மை ஃப்ரெண்ட் அண்ட் யூ, எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகே, எப்படி சொன்னாலும் ஓகே தான். மை ஃப்ரெண்ட் அண்ட் யூ வேர், ஏன்னா பாஸ்ட் தான் இல்லையா? வேர் வெயிட்டிங் ஃபார் மீ, எனக்காக. எப்போ? நேத்து. ஃபார் மீ எஸ்டர்டே. தட்ஸ் இட். வாசிங்க. மை ஃப்ரெண்ட் அண்ட் யூ வேர் வெயிட்டிங் ஃபார் மீ எஸ்டர்டே. தட்ஸ் இட். ஏன்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாசிச்சு பாருங்க. He and I are studying for the exam. You and I are writing. Sendil and I were talking with Ramu. My friend and you were waiting for me yesterday. That's it. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த நானும் அவனும் வரும்போது அந்த ஐங்கிற சப்ஜெக்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சிம்பிளா இருந்ததா? ஓகே, எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நானும் அவனும், அவர்களும் நானும், நானும் நீயும். ஓகே, இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, சூப்பரா பேசிடலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு அசத்தலான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.